ஓகே. குட் ஈவினிங் எல்லாருக்கும். இனிய மாலை வணக்கம். ஓகே. ஆம், இன்னைக்கு வந்து நம்ம இந்த குடல் ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5வது பேட்சாக இன்னைக்கு நம்ம ஒரு நிறைய இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்கற இருக்கோம். இன்னைக்கு நிறைய புதிய நபர்கள் வந்து வந்திருக்கீங்க. அஹ், நம்ம வந்து நமக்கான ஒரு சில பிரச்சனைகள் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்கு. ஓகே. டென்ஷன் வந்து இன்னைக்கு நிறைய இருக்கு. நீ சொல்லப்போனா ஒரு 4, 5 வயது குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு இதை தூக்கி எறிகிறது, ஒரு டென்ஷன் ஆகுறதும், படபடப்பா இருக்கிறதும், மனக்குழப்பங்கள் இருக்கிறதும், என்ன செய்யறதுனே வந்து புரியாம எதேதோ செஞ்சுட்டு இருக்கிறதும், மறதிகள் இருப்பதும், இந்த மாதிரி இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கட்ரிஸ்டோடைய வீடியோ வந்து நீங்க ரொம்ப ஃபேமஸ் சைக்கட்ரிஸ்ட் சென்னையில இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை முறைகள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து மாற வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு வந்து இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம அனைவரும் வந்து நம்ம வாழ வேண்டும். அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு கனவும் கூட. ஓகே. ஸோ எவ்வளவு பேருக்கு உண்மையாவே எனக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும், நல்ல தூக்கம் வரணும், எனக்கு வந்து ஆம், எ- என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவில்லாத அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதி இருக்க வேண்டும் அப்படின்னு எவ்வளவு பேர் வந்து வேணும்னு நீங்க சொல்றீங்க? எங்க சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம். எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஏன்னா இப்ப நான் இருக்கிற இந்த கிரௌடு வந்து ஒரு கரெக்டான கிரௌடா? இப்ப நீங்க யூடியூப் லைவ்ல இருக்கு. இப்ப யாராவது உங்க நண்பர்கள் வந்து ஜூம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றவங்களுக்கு நீங்க யூடியூப் லைவ் வந்து ஆன் பண்ணிக்க சொல்லலாம். ஓகே. யூடியூப் இஸ் லைவ் நவ். ஓகே. உங்க சாட் பாக்ஸ்ல போடலாங்க. எவ்வளவு பேருக்கு வந்து அம், அந்த இது வேணும் உங்களுக்கு? ஓகே. பாருங்க, நிறைய பேர் வந்து மீன் டைப் பண்றீங்க. எஸ். ஓகே. எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்பது. ஓகே. ரைட். ஓ, எனக்கு வந்து 55 56 வயது ஆகிறது. இந்த 56 வயதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 10 வருடத்துல நான் வந்து இந்த 20 வருடமா வந்து ஆரோக்கியத்துல வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம், நிறைய கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு லட்சக்கணக்கான நபர்களுக்கு வந்து ஒரு தீர்வுகள் கொடுத்திருக்கோம் இந்த 20 வருடத்துல. இப்ப நான் இந்த 10 வருடத்துல நான் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனீங்கன்னா அங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. ஓகே. மனத்தத்துவ டாக்டர் வந்து இருக்காங்க. முதல்லாம் வந்து ஒரு தடுமாறி பேசுறவங்களும், நினைவில்லாம பேசுறவங்களும், குழந்தை மாதிரி நடந்துக்கிறவங்கள மட்டும்தான் மனத்தத்துவ டாக்டர்கிட்ட வந்து கொண்டு போவாங்க. பட் இன்னைக்கு வந்து சாதாரணமாவே நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கடைசியில ஒரு சைக்காட்ரிஸ்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கங்கன்னு வந்து அவங்க சொல்றாங்க. அவங்க கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க. அவங்க சில விதமான வைத்தியமான அவங்க அதுக்காக படிச்சிருக்காங்க இல்லையா? அதுக்காக வந்து அஹ், சில வைத்தியங்கள் வந்து பண்றாங்க. பட் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அதுவும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்தே இருக்கு. அந்த ஆராய்ச்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த சைக்காட்ரிஸ்ட் கூட அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அது கேட்டுட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம். இன்னைக்கு எல்லா ஆராய்ச்சியாளர்களும் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, குடல் ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியம். இது வந்து சித்தர்கள் பலாயிரம் வருடங்களுக்கு முன்னவே நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய சித்தர்கள் சொல்லிட்டு போன ஒரு அருமையான ஒரு பொக்கிஷ வார்த்தைகள். இது ஒரு பொக்கிஷம் தான் நான் சொல்லுவேன். அப்ப குடல் ஆரோக்கியம் தான் முழு உடல் ஆரோக்கியம். இன்னைக்கு பலவிதமான நோய்கள் வந்துட்டு இருக்கு. பலவிதமான நோய்களுக்கு பலவிதமான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணாலும் நமக்கு ஒரு தீர்வு இருக்கா? எனக்கு சொல்லுங்க. யாராவது ஒருத்தருக்கு வந்து நான் போனதுக்கு எனக்கு முழுமையான தீர்வோட வந்திருக்கேன். தீர்வு இல்லைன்னா வந்து நீங்க நோன் டைப் பண்ணலாம். இல்ல எனக்கு முழுமையான தீர்வு நான் பார்க்கல அப்படின்னா நீங்க நோன் டைப் பண்ணலாம். ஓகே. எவ்வளவு பேருக்கு ஒரு தீர்வு இருக்கு? ஓகே. பாருங்க, எல்லாருமே நோ நோ தான் டைப் பண்றீங்க. ஓகே. ரைட். சில பேர் உங்களோட சொந்த அனுபவம் இருக்கலாம், அல்ல உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டியை கூட்டு போயிரும் அந்த அனுபவம் இருந்திருக்கலாம். ஓகே. உங்க அனுபவம் மட்டுமே இருக்குன்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு இன்னைக்கு வந்து மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானங்கள் வளர 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 இன்னைக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவ செலவுகள் மிக அதிகமாக ஆயிக்கொண்டிருக்கிறது.
பட் இதுக்கெல்லாம் வந்து போகாம உங்களை நீங்க காற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா உங்க குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளாவிட்டால் குடல் கெட்டுவிடும். சொல்லுவாங்களா, குடல் கெட்டு போச்சுப்பா, நான் சாப்பிட்டு அப்செட் ஆயிருச்சுப்பா. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். ஐயோ நான் அது அப்செட் ஆயிருச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு, அதாயிருச்சு. நம்ம வேற எங்கேயோ ஒரு பழி தான் போடுவோம். நான் எப்பவுமே என்னுடைய பயிற்சியில நான் சொல்றது வழக்கம் என்னன்னா, ஒரு படி வந்து நம்ம ஏறி வரும்போது படியில தெரியாம இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து படி வந்து என்ன சொல்லுவோம், படி இடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, நான் போய் படியில இடிச்சுக்கிட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு. ஒன்ஸ் வந்து எப்போ உங்க எண்ணங்களை மாத்தி இதுக்கு அனைத்துக்கும் நான் தான் காரணம், என்னோட ஆரோக்கியத்துக்கு நான் ஒருவனே காரணம், என் குடும்ப ஆரோக்கியத்திற்கு நான் தான் காரணம். ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவனா இருக்கலாம், தலைவியா இருக்கலாம். இது நீங்க தான் காரணம்னு எப்ப நீங்க உணர்றீங்களோ அப்பதான் உங்களுடைய டோட்டல் ஆரோக்கியம் வரும். வருமுன் தான் காத்துக்க முடியுமோ ஒழிய வந்த பெண் வந்து நீங்க எவ்வளவு ஆயிரங்கள் லட்சங்கள் நீங்க செலவு பண்ணலாம். இன்னைக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்க போட்டிருக்கலாம். நிறைய பேர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறாங்க. 50,000 60,000 மெடிக்கல் இன்சூரன்ஸ் செலவு பண்றாங்க. எனக்கு ஒரு ஒரு சென்ற மாதம் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தபோது அவர் என்ன சொன்னாரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, ஏன்னா நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். 10 லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்குன்னு சொல்றாரு. அது ஒரு பெருமையா சொல்றாரு. ஆனா ஒண்ணு, ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன? அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்தா அவங்க பணம் கட்ட வேண்டாம், அதுக்கு இன்சூரன்ஸ் கவனிச்சுக்கும், அவ்வளவுதானே ஒழிய. ஆனா அதுக்குண்டான வழிகளை அவர் தான் பார்க்கணும். இப்ப நான் சொல்ற ஒரு அருமையான இன்சூரன்ஸ் என்னன்னா, வருமுன் காப்போம். இதுக்காக கொஞ்சம் கவனத்தை செலுத்தி நம்ம எல்லாரும் வந்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இதுக்காக 10x ஹெல்த் சார்பாக நாங்க உங்களுக்காக பல விஷயங்களை எடுத்துட்டு வந்து சொல்றதுக்காக நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம். ஓகே, ரைட். ஹெல்த் சீக்ரெட் இன் கட், குடல் உள்ள ஆரோக்கிய ரகசியம் என்ன? அப்படி என்னதான் குடல்ல வந்து ஒரு ஆரோக்கிய ரகசியம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். இதோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மிதான். ஓகே, குடல்ல அப்படி என்ன இருக்கு? இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் பலாயிரம் கோடி செல்கள் சொல்றாங்க. அதோட அதிகமான அளவுல நம்ம உடல்ல கிருமிகள் இருக்கிறது. கிருமிகள் இல்லாமல் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது. மனிதன் மட்டும் இல்ல, இன்னைக்கு உயிருள்ள ஒரு செடி கொடிகளாக இருக்கலாம், ஒரு மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், அனைத்திற்கும் கிருமிகள் மிக உதவி செய்கின்றதுங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுல நன்மை தரும் கிருமிகள் இருக்கு, நமக்கு நன்மை தராத கிருமிகள் இருக்கின்றது. அந்த கிருமிகளின் அளவு மாறும் பொழுது நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் வந்து குடல் சுத்தம் சொல்றாங்க. ஏன்னா நல்ல கிருமிகள் இருந்தால் நல்லது. அது வந்து ஒரு புரியுற மாதிரி ஒரு வார்த்தையில வந்து வாக்கியத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். சோ இன்னைக்கு நம்ம மெயினா நம்ம பேச போறது என்னன்னா, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அண்ட் அதர் மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்க சைக்காலஜிக்கல் கான்சிக்வன்ஸ் such as disturbing gut mortality function which result in symptoms such as constipation and stomach pain. இந்த மாதிரி பல விதமான குடல் மூளை அச்சு என்றால் என்ன? குடலுக்கும் மூளைக்கும் உண்டான செயல்பாடுகள் நிறைய இருக்கிறது. இதெல்லாமே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தவறான ஒரு உணவை நீங்க சாப்பிட்டு ஓகே, உடம்புல வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ள நம்மள நாக்குக்காக பிடிச்ச உணவுகள் எல்லாமே குடலுக்கு பிடிச்சிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகே, சில காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்து ஒரு பேக்கரி ஐட்டம் நான் சாப்பிட்றேன், நான் வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்றேன், ஏன்னா அது வந்து ரொம்ப ருசியா இருக்கும். ஓகே, அது வந்து நம்ம குடலுக்கு ஏத்துக்குமானா ஏத்துக்காது. அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னா கெட்ட கிருமிகள் உள்ளே வரும். எப்ப நீங்க வந்து குடலுக்கு ஆகாத சில விஷயங்களை உள்ள தள்ளினீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ மூவிங் ஃபுட்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா கெட்ட கிருமிகள் அங்கே வந்து விடும். கெட்ட கிருமிகள் வரும் பொழுது அது நன்மைகள் தராது. அந்த குடலை கிளியர் பண்ணி கொண்டு போக ஒழிய நன்மைகள் தராது. ஸோ இங்கதான் வந்து நமக்கு பிரச்சனையே ஆரம்பம். அப்ப நம்ம மூட் அவுட் ஆகுறதுக்கும் டென்ஷன் ஆகுறதுக்கும் படபடப்பா இருக்கிறதுக்கும் ஒரு விஷயத்த மறந்து போறதுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு குடல் சுத்தம் இல்லாததான் காரணம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரைட்டுங்களா? ஏன்னா ஒன்ஸ் நீங்க டென்ஷன் ஆறீங்க, படபட பாக்குறீங்க, மனம் வந்து ஒரு தெளிவு இல்லாம, ஒரு முடிவெடுப்பதற்கு தெளிவு இல்லாமலாம் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியாது. ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்க குடல் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமா இருக்கும். தூக்கம் மிக மிக முக்கியமானதுங்க. இப்ப நான் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் நான் படிச்சேன். நான் நிறைய ஆர்டிகல் படிப்பேன். ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரி, ஒரு மூதாட்டி, ஒரு வயதான ஒரு அம்மா தன் சொத்துல கிட்டத்தட்ட பெரிய ஒரு பகுதியை ஒரு டாக்டருக்கு எழுதி வச்சிருக்காங்க. அவங்க எழுதி வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு எப்படியாவது நான் சாகிறதுக்குள்ள எனக்கு நல்ல தூக்கத்தை எனக்கு கொடுக்கணும். என்ன செலவானாலும் இருந்தாங்க என் சொத்தையே நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்களாம். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் தூக்கம் இல்லாமல் நைட்டு பிறண்டு 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 படுக்கிறதோட ஒரு கொடுமை எதுவும் இல்லை. அன்னைக்கு சொல்றாங்க சொர்க்கம் நரகம் அப்படி இப்படின்னு எதோ சொல்றாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒருத்தர் தூக்கம் இல்லாம இருக்காங்களாவே அதே ஒரு நரகம். எப்ப வெடியும், எப்ப எழுந்திருக்கலாம். இந்த ப்ராப்ளம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? ஓகே, உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம். இருக்குன்னா வந்து நீங்க ஜஸ்ட் ஐன்னு டைப் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ ஓகே, பாருங்க சில பேர் சொல்லுங்க மை செல்ஃப் அப்படின்னு கூட டைப் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரைட். ஸோ பாருங்க எவ்வளவு பேர் பாருங்க ஐன்னு டைப் பண்ணியிருக்கீங்க. ஓகே, உங்க சார்ந்த உங்களுடைய இவங்களுக்கு இருக்கிறது. ஓகே, ஸோ இப்ப உங்களுடைய there's a deep connection between how well you sleep and your physical activities, diet and stress level. உங்களுடைய டயட், ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க தூக்கத்தை இது பண்ணி இருக்கு. மிஸ்ஸிங் ஸ்லீப் மே லீட் அன்கிளியர் திங்க் ஆஸ் அ கிளியர்லி விச் தென் லீட் டு அ புவர் சாய்ஸ் ஆஃப் டியூரிங் எ டே. ஒரு நல்ல தூக்கம் இல்லைன்னா அந்த வந்து அந்த அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நாட்களாக இருக்கும். ஏன்னா எதையுமே நல்ல இதை நீங்க எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த இதுல அதுவும் உங்களால சரிப்படுத்தி கொள்ள முடியும். பொதுவா உங்க குடல் எனக்கு நல்லா இருக்கா இல்லையா எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஒரு ஒரு உணவை சாப்பிடும் போது வயிற்றுல ஒரு எரிச்சல் மாதிரி, அதாவது எருக்களிச்சு வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து பாரு ஒரு கேஸ் மாதிரி அப்படியே ஆப்போசிட்ல வரும். அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கெட்ட கிருமிகள் தான் அதிகமா இருக்கிறதுன்னு தெரியும். மலைச்சிக்கல், நிறைய பேர் டாய்லெட்ல போயிட்டு டாய்லெட் போகவே முடியாது. இந்த கன்சல்டேஷன்ல நிறைய பேர் சொல்லிருக்காங்க. போய் உட்காருவேன், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காருவேன், என் பையன் வந்து டோரை தட்டுவான், என் ஒய்ஃப் வந்து தட்டுவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம், இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியாவது எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்கன்னு. இப்ப இந்த கடந்த 1 வருடத்துல நாங்க இந்த மாதிரி இதுக்கு அருமையான தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி ஒரு இருக்கு. ஏன்னா மலச்சிக்கல் எவ்வளவு பிரச்சனைங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். வயிற்றுப்போக்குங்க, சில பேருக்கு வந்து பாருங்க கீரை சாப்பிட்டா நல்லதுதான், ஆனா கீரை சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வரும். என்ன காரணம்? ஏன்னா கெட்ட கிருமிக்கு கீரை பிடிக்குமா? ஒரு கெட்ட ஆளுங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் பழங்கள் காய்கறிகள் கொடுங்க, அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது சிக்கன் மட்டன் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொண்டு கொடுத்தீங்கன்னா ஐயோ கொடுங்க கொடுங்கன்னு வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி கெட்ட கிருமிகள் அதிகமாக வளர்த்தி விட்டால் அது கெட்டதை தான் கேட்கும், நல்லதை கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளாது. ப்ளோட்டிங், வயிறு உப்புசமாவே இருக்கும், டும்முனே இருக்கும், வயிறு அப்படியே இதா இருக்கும். அமுத்தி பார்த்தீங்கன்னா வயிற்ற கல்லு மாறி இருக்கும். இதுக்கும் காரணம் கெட்ட கிருமிகள் அதிகமாக இருக்க இருக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஒற்றை தலைவலிக்கு டேப்லெட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு கடைசியில இப்ப நம்மகிட்ட வந்து பாருங்க இந்த குடல் ஆரோக்கியத்துக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த தலைவலி வந்து மேக்சிமம் கம்மியாயிருச்சு. ஏதாவது அலர்ஜி இருக்கும், இந்த உணவை சாப்பிட்டா அலர்ஜி, நான் அதை சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி. அலர்ஜி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளுக்கு பிடிக்காத உணவு அதை உங்களுக்கு சேர்றது இல்லை. ஒன்ஸ் நீங்க நல்ல கிருமிகளை மாத்தி என்ன உணவை சாப்பிடணுங்கிற நம்ம 10x ஹெல்த் கம்யூனிட்டிக்குள்ள உள்ள இணைஞ்சிங்கன்னா உங்களுக்காக நம்மளுடைய கோச்சஸ் எல்லாமே ரெடியா இருக்காங்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக. இப்போ சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வீடு தேடி வரும்போது அதனுடைய அருமை தெரியாம இருக்கலாம். நிறைய இடத்துல பால் வந்து பாருங்க வீடு தேடி வருது, நல்லது இல்லைங்க. ஆனா கெட்ட விஷயத்துல கியூல நின்று பாத்தீங்கன்னா வந்து வாங்குவாங்க. அது என்னன்னு நான் சொல்லல, உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ எப்பவுமே வந்து பாருங்க நல்ல ஒரு கோச் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பா கடவுள் அனுப்பின ஒரு தூதரா எடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா அவர் கோச்சஸ் ஆர் ஹெல்பிங் நைட் அண்ட் டே ஃபார் யோர் ஆரோக்கியத்துக்காக. ஸோ தூக்கத்தை பத்தி நம்ம பேசணும். சோர்வு, சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கணும், ஆனா சாப்பிட்டா சோர்வு இருக்கு. ஏன்னா அங்க என்ன இருக்கு, கெட்ட கிருமி வந்து ரத்தத்துல கலக்காதே, உங்களுக்கு இது கொடுக்காதே,
ஓகே. ஸோ நீங்க ஒரு ஊட்டச்சத்தே நீங்க எடுத்தீங்கனாலும் கெட்ட கிருமிகள் அதிகமா இருக்கும்போது அது என்ன பண்றோம், அதை அப்படியே எடுத்துட்டு அது கொண்டு போயிடும். அதனாலதான் அது கெட்ட கிருமின்னு நம்ம சொல்றோம். மன அழுத்தம் அளவாஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம பேசணும். கேஸ்ட்ரிக் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இருக்கும். ஓகே. மன அழுத்தம் ஒரு நபரின் உண்ணும் நடத்தை பாதிக்கிறது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இது ஆல்ரெடி நம்ம வந்து இதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிட்டோம். ஓகே, ரைட். முதல் வந்து நம்ம குடல் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தும். நம்மளுடைய இயற்கையாவே கடவுள் படைப்புல மிக அருமையான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ லிம்ப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 3 ஃபேக்ட் சொல்றாங்க. பார்ட் ஆஃப் யுவர் இம்யூன் சிஸ்டம். லிம்ப் நோட்ஸ்னா என்ன? இதை வந்து நிலநீர் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கழிவுகள். இப்ப நீங்க வந்து கழிவுகள்னா நீங்க எப்படி உங்க ஒரு காய்கறிகள்லாம் நீங்க சமைக்கும் போது அதுல ஒரு கழிவுகள் வருதுல்ல, வேஸ்ட் வருதுல்ல, அந்த கழிவுகள்லாம் ஒரு குப்பை தொட்டியில போட்டுருவீங்க. அது பாத்தீங்கன்னா அப்படியே கெட்டு போய் அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஸ்மெல் வந்துடும். அது கொண்டு உடனே அடுத்த நாள் கொண்டு தூக்கி எரிஞ்சிடணும் இல்லையா? தூக்கி எறியும் போது கூட மூக்க பிடிச்சிக்கிட்டே கொண்டு போய் நீங்க குப்பை தொட்டியில கொட்டுவீங்க. அதே மாதிரி உடம்புக்குள்ளே கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகள் மெட்டபாலிசம் சொல்ல வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும்போது கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த லிம்ப் நோட்ஸ் நமக்காக படைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா அதை வந்து கழிக்க வேண்டும். ப்ரொடியூஸ் செல் தட் ஃபைட் டிசீஸ். நம்மள நோய்களை எதிர்த்து வேலை செய்யறதுக்கும் நம்ம லிம்ப் நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா வந்து இருக்கும். ஓகே. எக்ஸசைஸ் ஹெல்ப் இட் ஃபங்க்ஷன் பாருங்க. ஸோ இதை வந்து பாருங்க நம்ம சூரிய நமஸ்காரம் நம்மளுடைய சித்தர்கள்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுத்ததான். இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஜஸ்ட் ஒரு 3 முறை நீங்க கரெக்டா இந்த 12 ஸ்டெப்பையும் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுடைய கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அப்ப இந்த 3 விஷயம் உங்களுடைய எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், உங்களுடைய நோய்கள் இருந்து ஃபைட் பண்ண நல்லா இருக்கும், உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா நிறைய கேசஸ் வந்து இன்னைக்கு கேஸ் ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா அபவுட் லிம்ப் நோட்ஸ் சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இது கரெக்டா செய்யாவிட்டால் இந்த கழிவுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கேன்சர் செல்லை தூண்டிவிடும். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இதை நம்மளுடைய டீம்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த 10 days கட் ரீசெட்ல நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 10 நாள் கட் ரீசெட்னா வந்து இந்த பாக்டீரியாவை மாத்தி அமைக்கிறது. நல்ல கிருமிகளையும் கெட்ட கிருமிகள், நல்ல கிருமிகளை 85%, கெட்ட கிருமிகளை மாத்தி அமைச்சு கொடுப்பாங்க. ஆனா அந்த 10 நாள் வந்து அதை மாத்தி அமைச்சாலும் இன்னொரு 90 நாள் வந்து மெட்டபாலிக் ஹெல்த் கைடு கண்டிப்பா அவசியம் தேவை. ஏன்னா இப்ப வந்து ஒரு இடத்தையெல்லாம் நீங்க பாத்திரம்லாம் கழுவி சுத்தமா வச்சிருக்கீங்க. எதுக்காக? சமைப்பதற்காக. ஏன் சமைக்கணும்? உங்களுக்கு பிடிச்சமான உணவு, ஆரோக்கியமான உணவு, நல்ல சக்திக்கு கூடிய உணவு செய்யணும் இல்லையா? அப்ப இந்த 90 நாள்ல உங்களுடைய மெட்டபாலிக் சிண்ட்ரோம், உங்களோட மெட்டபாலிக் ஹெல்த்தை வந்து மேம்படுத்துவதற்காக நம்மளுடைய கைட்ஸ் வந்து இருக்காங்க. அது உங்களுக்காக நிறைய சொல்லுவாங்க. அப்ப என்னென்னலாம் அதுல மெட்டபாலிக் ஆரோக்கியத்தை நீங்க அதிகப்படுத்தினா வரும்? உங்க வெயிட் அதிகமா இருந்தா உங்க வெயிட்டை குறைக்கலாம், உங்க கொழுப்புகளை கரைக்க முடியும், உங்க மென்டல் வெல்பீயிங்க பார்த்துக்கலாம். ஓகேங்க. உங்களுடைய இருதயத்துக்கு சம்மந்தப்பட்டதுல ஓரளவுக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ வைட்டலிட்டி அண்ட் எனர்ஜி, ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் இருந்தாலும் எனர்ஜி இருக்காது. ஒரு என்னமோ சாப்பிட்டமே அட கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு இருக்கும். உங்களுடைய எலும்புகள் போய் ஜாயின்ஸை வந்து நீங்க சப்போர்ட் எடுத்துக்கலாம். கண் பார்வையை வந்து ஆரோக்கியமா நீங்க வச்சுக்க முடியும். இன்னைக்கு லேடிஸ்க்கு நிறைய ஹெல்த் சேலஞ்ச் இருக்கு. சில ஹெல்த் சேலஞ்ச்லாம் லேடிஸ் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா வீட்டு நிலைமை அவங்களுக்கு தெரியும். கையில காசு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எப்படியாவது அப்படியே இருந்துட்டு பெரிய லெவல்ல போய் தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை பார்த்துக்கலாம். மசில் ஹெல்த் சப்போர்ட், மசில் நல்லா இருக்கணுங்க. எப்படி ஒரு வீடுக்கு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு கம்பி எல்லாம் வச்சு சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டுறீங்களா, அந்த மாதிரி உங்க தசைகள் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஈரல், உங்களுடைய லிவர் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் ஒரு பேங்காக செயல்படுகிறது. எதிர்ப்பு சக்தி இருக்கணும். வீட்டை மட்டும் பூட்டினாலும் பத்தாது இல்லைங்களா? ஒரு குளிர் அடிச்சா நம்ம சொட்டர் போட்டா பத்தாது. உடம்புக்குள்ள கிருமிகள் வந்தால் அதை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய எதிர்ப்பு சக்தியை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க வச்சுக்கணும். 70% 70% ஆஃப் த இம்யூனிட்டி இன் அவர் கட்டுங்க. 70% உங்களுடைய எதிர்ப்பு சக்தி எங்க இருக்குன்னா கட்டில் இருக்கு. அதை சரி பண்ணீங்கன்னா உங்களோட ஹாப்பி கட் ஹாப்பி பாடிங்க. உங்க கட்டை சரி பண்ண, அதை சொன்னாங்க குடல் சுத்தம் உடல் சுத்தம். நீங்க குடலை கரெக்டா நீங்க ரீசெட் பண்ணி நல்ல ஆரோக்கியத்தை வச்சு அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு உங்க உடம்ப ஹாப்பியா வச்சுக்கோங்க.
ஏன்னா ஒரு போன் வாங்கினா, ஒரு பைக் வாங்கினா, கார் வாங்கினா அதை எப்படி தொடச்சு கிளீனா வச்சுக்கிறோம். அப்போ உடம்ப ஏன் நம்ம வச்சுக்கிறோம்? கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கலாமே. ஏன் இப்படி சைட்ல எல்லாம் பிதுங்கிட்டு இருக்கு? ஏன் நம்ம ஒரு ஷேப் இல்லாம அன்ஷேப்பா இருக்கோம்? நமக்கே பாக்குற கஷ்டமா இல்லையா? இதுக்கு என்னதான் வழி? நாங்க இருக்கோம் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு. எப்பவுமே நீங்க குளிச்சுட்டு வந்ததையும் ஒரு கண்ணாடி முன்னாடி இருந்து உங்களுடைய உடலை நீங்கள் பார்க்க வேண்டும். ஓகே. ஏன்னா நீங்க தான் உங்க உடம்ப சரி பண்ணிக்க முடியும். பாக்குறவங்க ஒரு கிண்டல் பேசலாம், கேலி பேசலாம், இல்ல சொல்லாம அவங்க சிரிச்சுட்டு கூட போலாம். நான் நிறைய பேரை நான் பார்ப்பேன். இந்த பைக் ஸ்கூட்டர்ல எல்லாம் போகும்போது பாருங்க, அந்த பைக் சீட்டை தள்ளிட்டு வெளியே வந்து உடம்பு இருக்கும். ஓகே. அவ்வளவு குண்டா இருப்பாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஸ்நாக்ஸ் போட்டு கொறிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல. ஸோ இதுக்கு தான் நம்ம 10x ஹெல்த் கம்யூனிட்டியில நாங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பேச இருக்கோம். ஓகே. ஸோ பாக்டீரியா என்றால் என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா ஜீர்ணிக்க முடியாத ஒரு நார்ச்சத்து வகைகள் தான் அந்த பாக்டீரியா. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரோம். இந்த 10 டேஸ் கண்ட்ரி செக்ல நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய குழு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவ் வீடியோ பார்க்கலாம் அல்லது யூடியூப்ல பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு யார் இந்த லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்களோட வந்து இணைந்து எனக்கு அடுத்த பேட்ச்ல என்னை சேர்த்தி விடுங்க. இதுக்கு நாங்க எதுவும் சார்ஜஸ் பண்றது இல்லை. we are doing it free of cost. இதுக்காக ஒரு ஒன்னு ரெண்டு சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வாங்க வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு செலவாகலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஏன்னா இதை செய்யும் போது நல்ல கிருமிகள் வளராது, கெட்ட கிருமிகள் குறையாது. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன? நல்ல கிருமிகளை அதிகப்படுத்தி கெட்ட கிருமிகளை வந்து குடல் மீட்டெடுப்புன்னு தமிழ்ல சொல்றோம். கட் ரீசெட்னு சொல்றோம் இல்லையா? நோ கஃபைன், காஃபி, டீ, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வந்து இந்த 10 நாளைக்கு அறவா நீங்க தொடக்கூடாது. இன்னைக்கு சுகருங்க. நீங்க ரிஃபைன்டு சுகர்னா என்ன அர்த்தம்? அதாவது சுகர் வந்து பழங்கள்ல இருக்க சுகரை நம்ம சொல்லல. ரிஃபைண்டுனா நீங்க அது நாட்டு சர்க்கரையா இருக்கலாம், உங்க அக்கா சர்க்கரையா இருக்கலாம், சுகர் கியூப்ஸா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு ஏதோ ஒரு பொருள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு இது. சோ நாட்டு சக்கரை நல்லது, கருப்பட்டி நல்லது அப்படிலாம் கிடையாது. கருப்பட்டியில கொஞ்சம் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். ஸோ நோ ரிஃபைன் சுகர். இது எல்லாமே கெட்ட கிருமிகள் குறையாது. டைரி ஐட்டம்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ். ஓகே. அப்படின்னா என்ன? பாலும் பால் சார்ந்த எந்த ஒரு விஷயம், நெய் உட்பட அந்த பால் சார்ந்த எதையும் 10 நாளைக்கு நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்ள வேணும். அப்பதான் உங்க கெட்ட கிருமி குறையும். ஓகே. மட்டன், மீன், ஃபிஷ். மீன் நல்லதுன்னா மீன் மட்டும் சாப்பிட்டுக்கலாமா? இல்ல முட்டை மிருகங்கள் இருந்து வரக்கூடிய பறவைகள், மிருகங்கள் அது எதா இருந்தாலும் சரி. ஓகே. அது எதையும் ஒரு 10 நாளைக்கு கண்டிப்பா நீங்க அதை தொட வேண்டாம். அதே மாதிரி ஆல்கஹால் ரொம்ப மோசம். ஸோ இன்னைக்கு லிக்கர் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல கிருமிகளை அழித்து விடும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு சாராயம், ஸ்பிரிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் ஃபிளேவர் மாத்தி மாத்தி அது விஸ்கி, பிராண்டின்னு பல இதுல வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்கஹால். ஓகே. எரி சாராயம்னு சொல்லலாம் தமிழ்ல. அது பேரே பாருங்க, எரி சாராயம். உள்ள வந்து எரித்து விடும். ஸ்மோக்கு இது எல்லாமே கூட இந்த 10 நாள் கண்டிப்பா நீங்க தொடக்கூடாது. ஓகே. சோ இதை என்னெல்லாம் நீங்க செய்யலாம்னா ஸ்டார்ட் யுவர் டே வித் ஃபங்க்ஷனல் ஜூஸ் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஜீரக வாட்டர் சொல்லி தருவாங்க. காலையில எழுந்திரிச்சு அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் குடிக்கணும். ஓகே. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. குரூப்ல ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகே. சில பழங்கள் எடுக்கணும். அப்ப நல்ல கிருமிகள் அதிகமா இருக்கான சில மார்னிங் ஹெல்தி நல்லதை சாப்பிட சொல்லி உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்க சாப்பிடக்கூடிய தட்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது இப்படி எடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாமா, இன்னும் கம்மி பண்ணிக்கலாமா, இது எல்லாமே நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நியூட்ரலைட்டோடைய ஃபைபர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நல்ல கிருமிகளை அதிகப்படுத்தி கெட்ட கிருமிகளை கம்மி பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் 8:30 மணிக்கு முன்னாடினா நீங்க ஜஸ்ட் பாருங்க வந்து ஒரு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க எடுத்துக்கணும். இந்த ப்ரீபயோட்டிக் கேப்சூல் வந்து அவங்க கொடுப்பாங்க. இது என்னன்னா நல்ல கிருமிகள் வளர்வதற்கான ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தான் இது ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு குடல்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், கெட்ட கேஸ் பிரியலாம், அல்லது வந்து உங்களுடைய விசரல் ஃபேட்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் பாக்குறீங்க. ஹார்ட் அரெஸ்ட்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு விசரல் ஃபேட் ரொம்ப ரொம்ப கொடினமான ஒரு ஃபேட் இருக்கு. பிசிஏ டெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க அழகா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க நம்மளோட டீம்ல.
அந்த பிசிஏ ரிப்போர்ட் கொஞ்சம் எடுத்து உங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கலாம். உங்க ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். கொஞ்சம் நிறைய, ஏன்னா இங்க செலுத்தாம விட்டுட்டீங்கன்னா நீங்க ஓடி ஓடி, நாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் அங்க போகணும், நான் அங்க ஸ்கூலுக்கு போகணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், எதையோ சொல்லுவாங்க. இது நீங்க சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை கேட்கறேன், உங்க ஆரோக்கியத்தை இப்ப விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கடைசி ஸ்டேஜ்ல வந்து ஐசி வார்டுல போய் நான் பிஸியா இருக்கேன், ஐசி வார்டுக்கு வர முடியாது நீங்க சொல்ல முடியாது. பை எமர்ஜென்சி, பை ஃபோர்ஸ் நீங்க போற மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு உருவாகி இருக்கின்றது. அதனாலதான் நாங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன கேட்டுக்கொள்றோம்னா, வித் வெரி ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தாழ்மையோடு நாங்க கேட்டுக்கொள்ளும் ஒரு விஷயம், வருமுன் காற்றுக்கொள்ளுங்கள். வந்த பின்னாடியே நீங்க போனுக்கு கவர் போடுறீங்க, முன்னாடியே போட்டுக்கிறீங்க தானே, கீழே விழுந்தா உடையாம இருக்கிறதுக்கு மேல அந்த கிளாஸ் போட்டுறீங்க தானே, அந்த மாதிரி வரும். அதுக்கு தெரிஞ்ச உடலுக்கு ஏன் நம்ம காத்துக்க முடியல? இதுக்கு பெரிய செலவு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் கண்டிப்பா பாத்துக்குங்க. ஓகே, மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம், உங்க லஞ்சோட உணவு எப்படி இருக்கணும், உங்களோட ரிஃபைன்டு கார்பை எப்படி வந்து கம்மி பண்ணிக்கணும், இது எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு நீங்க உங்க உணவை எப்படி ஏன் சாப்பிடணும், அதுக்குள்ள முன்னாடி ஃபைபர் எப்படி எடுத்துக்கணும், உங்களோட டின்னர், இது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. சில பேருக்கு உங்களுடைய அமலாக்கி விவிதாக்கி திரிபல சூர்ணம் நம்ம ஆல்ரெடி நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு இதுதான், அது பியூர் ஃபார்ம்ல நம்மகிட்ட இருக்கு. ஸோ இதை வந்து எடுக்க வேண்டிய சில பேருக்கு இருக்கலாம். உங்களுடைய லிவர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு மில்க் திசல் வந்து கண்டிப்பாக இருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, there are many consultants and coaches are available to help you achieve your optimal health. அதாவது ஹெல்த் மட்டும் நாங்க பேசல, சிறந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசுறோம். எங்கேயுமே பேசாத விஷயத்தை நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். ஆப்டிமல் ஹெல்த்னா என்ன? ஆப்டிமல் ஹெல்த் நம்மள 10x கம்யூனிட்டியில இப்ப இந்த 26 வருடமா நாங்க இருக்கோம். இதுல நம்ம நிறைய டீம் இருக்காங்க, உங்களுக்காக இருக்கோம். ஆப்டிமல் ஹெல்த் நாங்க என்ன சொல்லுவோம், வாட் இஸ் ஆப்டிமல், நீங்க புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியத்தை பத்தி எல்லாரும் பேசலாம், ஆனா வெல்பீயிங் தான் ஆப்டிமல் நம்ம சொல்லுவோம். வெல்பீயிங்ல என்னென்ன இருக்கு, உங்க பாடி ஆரோக்கியமா இருக்கணும். பாடி ஆரோக்கியமா இருக்கணும், என்ன தசைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கான வழிகள் சொல்லுவோம். மென்டலா நீங்க நல்லா இருக்கணும், கட்டை ரீசெட் பண்ணி ஹாப்பியா இருக்கணும் நீங்க, இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க படபடப்பா டென்ஷனாவே இருந்து என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க கம்யூனிட்டியில வந்து கனெக்டடா இருக்கணும். இப்ப சில விஷயங்கள் நீங்க செய்ய முடியாது. இப்ப காலையில என்னால இப்ப வந்து பாருங்க, நான் 5:30 to 6:15 நம்ம ப்ரோக்ராம் இருக்குன்னு வைங்க, ஒரு 10 நாளைக்கு. ஐயோ இல்ல நான் தூங்கிடுவேன், எனக்கு எனக்கு எழுப்பி விடுங்கன்னா கண்டிப்பா நம்மளோட கம்யூனிட்டியில உங்களுக்கு காலையில ஒரு வேக்கப் கால் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவு ஒரு கம்யூனிட்டி, ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு ஆள்கள் கிடைப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. கெட்ட விஷயங்களுக்கு வேணா எல்லாரும் நிறைய ரெடியா இருப்பாங்க. ஓகே, அது உங்களுக்கே தெரியும். நல்ல விஷயங்கள் பேசுவதற்கும் நல்ல விஷயங்களை உங்களை எடுத்து சொல்வதற்கும் இன்றைய காலத்தில் மிக மிக குறைந்த நபர்களே இருக்காங்க. அதுல 10x ஹெல்த் மிக சிறப்பான விஷயத்தில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பர்சனல் growth ரொம்ப முக்கியங்க. சுய முன்னேற்றம், நீங்க பர்சனலா வளரணும். ஒரு மனிதன் வளர்ச்சி பரிமாண வளர்ச்சின்னு சொல்றாங்க, அந்த பரிமாண வளர்ச்சி ரொம்ப முக்கியம், இல்லைங்களா? ஒரு செடி வச்சா கூட எவ்வளவு வளருதா, அது பெரிய மரமாகுதான்னு எப்படி நம்ம ஒரு ஆர்வமா பாக்குறோம். அப்ப நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லைன்னா, கண்ணாடி முன்னாடி என்ன பார்க்கும்போது என்ன, எதுக்காக நான் இருக்கேன், ஏன் நான் இப்படி இருக்கேன், அதெல்லாம் தேவையில்லை. எங்ககிட்ட சொல்லுங்க, we will help you, we will do a consultation. உங்களுக்கு இலக்கை செட் பண்ணி கொடுப்போம், உங்க இலக்கை அடையிறதுக்கு நாங்க கூட இருப்போம். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அத்தனையுமே we are doing free of costங்க. we never ever charge a single பைசா. இதே வந்து பாருங்க, இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்லாம் பர்சனல் growthக்காக இன்னைக்கு சார்ஜ் பண்றாங்க. we never ever charge. ஓகே, சோ அது ஒரு பெரிய கிஃப்டா நீங்க எடுத்துக்கணும் நீங்க. ஓகே, பினான்சியல் வெல்பீயிங் ரொம்ப முக்கியங்க. உங்களோட காசை எப்படி நீங்க இது பண்ணிக்கணும், தேவையில்லாத பொருட்கள் ஏன் வாங்கக்கூடாது, எப்படி உங்களுடைய பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்க வச்சுக்கலாம், அதனால வரக்கூடிய டென்ஷன் பிரஷர் இது எல்லாமே ஒரு வெல்பீயிங்ல இருக்கு. அதுக்கும் we will help youங்க. அதே மாதிரி இன்னைக்கு தாவரங்கள் இல்லாமல் இன்னைக்கு காத்த கெடுத்துட்டோம், நம்ம மண்ணை கெடுத்து விட்டுட்டோம், அங்கங்க பிளாஸ்டிக்கை தூக்கி எறிகிறோம். இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு டெம்பரேச்சர் வந்து 109.5 டிகிரி இன்னைக்கு பதிவாயிருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஹெல்தி பிளானட் இல்லை. இன்னைக்கு எனக்கு என்ன அப்படின்னு நான் போகும்போது நாளைக்கு வெயில் அடிக்கும் போது நம்மள தானே பாதிக்குது, இல்லையா? சோ நம்ம குழந்தைங்களை பாதிக்குதா இல்லையா? சோ இதுக்கு எல்லாத்துக்குமே கூட we are here to help you. ஓகே, சோ இந்த மாதிரி எங்க 10x ஹெல்த் சார்பாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாரா இருக்கோம். நீங்க தயாரா இருக்கீங்களா? சாட் பாக்ஸ்ல போடலாம்.
ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்களோ, ஜஸ்ட் இன்னைக்கு சில பேரை டைரக்டா நீங்க பார்க்கலாம், அல்லது ஒரு சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஸோ எதுல நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, இன்று இரவுக்குள் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களை யார் இன்னைக்கு பண்ணாங்களோ, இல்ல எனக்கு வந்து ஒரு வெல்பீயிங் வேணும், எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த 6 விஷயங்களும் எனக்கு வேணும், ஓகே, எல்லா சப்போர்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ வி ஆர் ஹியர். ஆயிரக்கணக்கான பேருக்கு செய்து இருக்கின்றோம். ஓகே, 1998 இருந்து 26 ஆண்டுகளாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா we doing a social service also. நிறைய குழந்தைங்களுக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியல, அது கூட we are helping you and your family or your children or யாரா இருந்தாலும். ஓகே, so 10x health community always very very special. ஓகே, இஃப் யூ கனெக்டட், அதோட இணைந்தீங்கன்னா, இப்ப உங்களோட செல்போன் இருக்கு, இந்த செல்போன் நீங்க எவ்வளவு காஸ்ட்லி போன் வேணா வாங்கிக்கலாம், ஆனா எப்ப நீங்க சார்ஜ்ல கனெக்ட் பண்றீங்களோ, அது 100% எடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, 100% ஆயிடுச்சா அப்படின்னு. அந்த மாதிரி இஃப் யூ கனெக்டட் வித் த 10x ஹெல்த் கம்யூனிட்டி, யூ வில் பி மோர் ஹாப்பி. 100%, 200% ஐ கேன் கிவ் யூ கேரண்டி. ஓகே, தேங்க்யூ, see you, bye bye. ஸோ நம்மளுடைய buddies, health buddies-ஓட கனெக்ட் ஆருங்க. So they will create a group and they will support you all the way. See you, bye bye. வாழ்வது ஒரே முறை, இந்த உலகத்தில் வாழ்வது ஒரே முறை. ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, சொர்க்கம் நகரம்லாம் மேல இல்ல, இங்கேயே 4 பேருக்கு நல்லது செஞ்சு, நமக்கு நல்லது பண்ணி, 4 பேருக்கு நல்லது பண்ணி, அந்த புண்ணியத்துடன் ஆரோக்கியத்துடன் நாமும் நம்மளுடைய ஜெனரேஷனும் மிக சிறப்பாக நம்ம விட்டுட்டு போன பேரா. அதுக்காக தான் சொன்னாங்க, வாழ்வது ஒரே முறை, வாழ்த்துட்டும் தலைமுறை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சொத்து சேர்த்தி வச்சுட்டு போய் தலைமுறை, அப்படி இல்லை. நிறைய பேர் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. தலைமுறைக்கு வாழ்த்து. நீங்க அப்துல் கலாம் வந்து பாருங்க, எந்த சொத்து சேர்த்தி வச்சுருப்பாங்க, நீங்க வாழ்த்துறாங்க இல்லையா? பிகாஸ் 6வது அறிவு கடவுள் கொடுத்ததே அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு. அந்த கடமையில் நாங்கள் செய்கிறோம். அதுக்காக உங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். See you, bye bye.